everyone, இன்னைக்கான வார்ம் அப் சீரிஸ்ல மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டையும் நம்ம ஒரு ஓவரால் அவுட்லைன் பார்க்க போறோம். இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷனா ஒரு வார்ம் அப் செஷனா இருக்கும். இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் சேனல் இஸ் கிரியேட்டட் ஃபார் த 11th and 12th CBSE ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் சேர்ந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதில் செஷன்ஸ் உடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். அப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சைலமில் நீட் படிக்கிற பசங்களுக்காக ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணோம். December 26 லான்ச் ஆயிருச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் திஸ் கோர்ஸ். லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், அப்புறம் AI ஃபீச்சர், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், வீக்லி எக்ஸாம், நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், GEB எக்ஸாம், கிரேட் இன் பேட்டில் சொல்லுவோம். அப்படிப்பட்ட எக்ஸாம் வைக்கும்பொழுது உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும். ப்ளஸ் மென்டார்ஷிப்பும் இருக்கு. ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4275 இன்க்ளூடிங் GST, ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் GST. இதில் கோர்ஸ், மெட்டீரியல் ப்ளஸ் டேப் வந்துடும். அந்த டேப்ல தான் நம்மளுடைய ரெக்கார்டட் செஷன், AI ஃபீச்சர், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. 10% ஆஃபர் ஆக்சுவலி போகுது. XPL 10 இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இங்கே சேர்ந்துக்கலாம். ரைட். அப்போ ஆஃப்லைன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் Xylem ஹைப்ரிட் கேம்பஸ். அங்கே LMRPன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். 81 சாப்டர் நம்ம 20 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ நம்ம 8000 கொஷின்ஸ், நீட் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். 20+ நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட் நடக்கும். அப்போ ஐ கேன் சே LMRP எக்ஸாம் சொல்லுவோம். அது இல்லாமல் நார்மல் மார்க் டெஸ்ட் ஒரு 30 நடக்கும். ஸோ அப்போ நீட் எக்ஸாம் பேட்டர்னில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கிறதுனால ஹைலி ஹெல்ப்ஃபுல்லு. எக்ஸாம் முடிச்சுட்டு கிளாஸ்லேயே டிஸ்கஷன் நடக்கும். சரியா? இந்த கோர்ஸோட ப்ரைஸ் 10,000 + GST. January 4th வீக்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக நம்மளுடைய சென்டரை விசிட் பண்ணலாம். ரைட். அப்புறம் 12th முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு 35 நாள் இருக்கும்ல, அப்போ தான் நிறைய பசங்க நீட்டுக்கு படிப்பாங்க. அவங்களுக்கும் we are having a fast crash course ப்ரோக்ராம், ஸ்ப்ரிண்ட் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். இப்போ லைவ் கிளாஸு, டவுட் சால்விங் செஷன்ஸு, அப்போது GAB டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு, அப்புறம் நீட் பேஸ்டு ஃபுல் போர்ஷன் மார்க் டெஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். the price of 10,000 + GST. இந்த ஆஃப்லைன் XPL நீங்கள் இப்போவே சேர்ந்துட்டீங்க, மார்ச் தான் ஆரம்பிக்குது, இப்போவே சேர்ந்துட்டீங்கன்னா ஆன்லைன் XPL ஃப்ரீயாக கிடச்சிடும். சரியா? ஸோ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். 8129000700 கால் பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேளுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டவுட்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? So without any further delay, let's get into the session. So molecular basis of inheritance. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறதுக்கு தேவைப்படுற மாலிகுல் தான் இந்த ஜெனடிக் மெட்டீரியல், நியூக்ளிக் ஆசிட். அதெல்லாம் இப்போ பேரண்டில் இருக்கிற ஃபீச்சர் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு பாஸ் ஆகுது. அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போது அப்படிப்பட்ட மாலிகுலான DNA பார்த்தினா ஃபீச்சர்ஸை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த DNA மாலிகுல் அப்படிங்கிறது இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல். அப்போ அதை நம்ம பாலி நியூக்ளியோடைடு செயின் அப்படி சொல்லுவோம். பாலினா மெனி, இதில் நிறையா நியூக்ளியோடைடு இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு செயின் தான் இது. அப்போ இதில் பேசிக்காக இதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடுடைய காம்பனண்ட் என்னதுன்னா 3. ஸோ பாருங்கள், இதுதான் அவங்க அந்த செயின். தீஸ் ஆல் ஆர் த நியூக்ளியோடைடு. இப்போ இதில் பேசிக்காக 5 கார்பன் சுகர் இருக்கும். நம்ம அதை 5 கார்பன் ஒரு பென்டோ சுகர் சொல்லுவோம். ஸோ DNA பொறுத்த வரைக்கும் என்ன சுகர் இருக்கும் அப்படின்னா டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். ஸோ வாட் இஸ் இட்? அதை நோட் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் த டிஆக்சி ரைபோஸ் சுகரு. ரைட். அப்போ அது இல்லாமல் நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும். நைட்ரஜனஸ் பேஸில் அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த 4 வெரைட்டியில் இருக்குது. அது இல்லாமல் ஃபாஸ்பேட் இருக்கும். இது 3ம் சேர்ந்தது தான் நம்ம நியூக்ளியோடைடு. ரைட். சப்போ நான் சொன்ன மாதிரி அடினைன், குவானைன் வந்துட்டு பியூரைன்ஸில் வரும் நைட்ரஜனஸ் பேஸில். அப்புறம் சைட்டோசின், தைமின் அப்படிங்கிறது பிரிமிடைனில் வரும். இப்போ DNA will have cytosine and thymine. ரைட். இப்போ RNA பொறுத்த வரைக்கும் இந்த தைமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். மற்றபடி அடினைன், குவானைன், சைட்டோசின், RNA, DNA ரெண்டுத்துலேயே இருக்கும். RNA won't have thymine but it will have uracil. ரைட். இப்போ பாண்டை பற்றி பேசலாம். அப்போது நைட்ரஜனஸ் பேஸுக்கும் சுகருக்கும் இருக்கிற பாண்டு N கிளைகோசைடிக் பாண்டு. ஸோ திஸ் இஸ் த நைட்ரஜனஸ் பேஸு. அப்போ அதுக்கும் இந்த சுகர் இருக்குது பாருங்கள், அதுக்கு இடையில இருக்கிற இந்த பாண்டு தான் N கிளைகோசைடிக் பாண்டு. அப்போது இந்த சுகரில் 5 கார்பன் சொன்னேன்னா திஸ் இஸ் த ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் நைட்ரஜனஸ் பேஸ் அட்டாச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சுகரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது வந்து DNAல இருக்கிற சுகர் வந்து நான் சொன்ன மாதிரி டிஆக்சி ரைபோஸா. ஏன் டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னா ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பனில் ரைபோ சுகர் அப்படின்னா OH இருக்கும். சரியா? டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னா OHக்கு பதிலாக H தான் இருக்கும். அதனால தான் டிஆக்சி, அந்த O வந்து ரிமூவ் ஆகுது. சரியா? புரியுதா? ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில இருக்கிறது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த 5th கார்பனு.
ரைட். அதுக்கும் இந்த ஃபாஸ்பேட்டுக்கும் இருக்கிற பாண்டு ஃபாஸ்போ எஸ்டர் பாண்டு. அப்போ இது தேர்ட் கார்பன் ஆஃப் த சுகர். அதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற பாண்டு அகைன் ஃபாஸ்போ எஸ்டர் பாண்டு. இது ஒரு ஃபாஸ்பர் எஸ்டர் பாண்டு, இது ஒரு ஃபாஸ்போ எஸ்டர் பாண்டு. சேர்ந்தது தான் ஃபாஸ்போ டை எஸ்டர் பாண்டு. ஒரு ஃபாஸ்பேட் இருக்குது, 2 எஸ்டரு. ஸோ அதான் ஃபாஸ்போ டை எஸ்டர் பாண்டு. ஸோ அப்போ இது வந்துட்டு 3' இது வந்துட்டு 5', அதாவது தேர்ட் கார்பன் 5th கார்பன், அதை தான் 3' 5' ஃபாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படி சொல்லுவாங்க. பிட்வீன் த 3' and 5' ஆஃப் த நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். பொலாரிட்டி பாருங்க, 5' எண்ட்ல பாஸ்பேட்டும் 3' எண்ட்ல OHும் இருக்கும். ஸோ அப்போ இது 5th கார்பனா, ஸோ இதுதான் வந்து 5' எண்டு, அங்கே ஃபாஸ்பேட் இருக்குது. அப்போ சுகருடைய தேர்ட் கார்பன் தான் இங்கே OH குரூப் இருக்குது, ஹைட்ராக்சில் அப்படின்னு சொல்கிறது. இப்போ 3' எண்ட்ல இது, 5' எண்ட்ல இது. சரியா? ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். லெட் அஸ் டாக் அபவுட் த டபுள் ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும், 2 ஆன்டி பேரலல். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராண்டு பார்த்தீங்க அப்படின்னா 5' 3' இருக்குதுன்னா இன்னும் இப்படி போகுது 5 to 3 போகுதுன்னா இது பார்த்தீங்கன்னா 5 to 3 இங்கிட்டு போகும். சரியா? இங்கிட்டு 5 to 3, இது இங்கிட்டு 5 to 3. அப்போ ஆன்டி பேரலல் சொல்லுவோம் இதுதான். ரைட். ஸோ அப்புறம் ஐ கேன் சே உங்களுக்கு as I told you already நைட்ரஜனஸ் பேஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பாண்ட் ஆகும்னு பேசலாம். அடினைன் எப்பயுமே தைமைனோட தான் சேரும், தே வில் ஃபார்ம் அ டபுள் ஹைட்ரஜன் பாண்டு. ரைட். குவானைன் எப்பயுமே சைட்டோசினோட தான் சேரும், தே வில் ஃபார்ம் அ ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால 2 ஸ்ட்ராண்டும் நல்லா டைட்டாக லிங்க் ஆகிருக்கும். ரைட். அப்போ இந்த ஹீலிக்ஸ் என்ன மாதிரி ஹீலிக்ஸ்னா ரைட் ஹேண்டட் ஹீலிக்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் சுத்தம். ரைட். ஸோ பிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3.4 நானோமீட்டர். ஸோ வாட் இஸ் பிட்ச் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், இது ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், ரெண்டும் பேரிங் ஆயிருக்குது. we call this a base pair. so இப்போ distance between a base pair, அப்போ இந்த பேஸ் பேருக்கும் இந்த பேஸ் பேருக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, so that is around, okay, I can say that is around 0.34 நானோமீட்டர். ஸோ உங்களுக்கு இந்த டிஎன்ஏ வந்து இப்படி சுற்றி ஒரு டர்ன் ஆகும் பொழுது, ரைட்டா, இப்படி சுற்றி இப்படி ஒரு டர்ன் ஆகுதுல டிஎன்ஏ, இப்படி சுற்றி ஒரு டர்ன் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா it actually will be having 10 base pairs in it ஒரு டர்னுக்கு. அப்போது if distance between 2 base pairs is 0.34, then what is the distance between this particular 10 base pair இருக்கிறதுக்கான distance பார்த்தீங்கன்னா 0.34 into 10 which is 3.4 நானோமீட்டர். ஸோ அதை தான் நம்ம பிச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்படி ஒரு டர்ன் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டிஸ்டன்ஸு அதில் வந்துட்டு 10 பேஸ் பேர் இருக்கும், 3.4. ரைட். ஸோ யூ நோ திஸ் 0.34. ரைட். அப்போது இந்த மாதிரி பேஸ் பேர்ஸு அடுக்கி இருக்கிறதுனால இருக்கிறதுனால இது வந்து ஸ்டாக்கிங்னு சொல்லுவாங்க, அடுக்கி இருக்கிறது. ஸோ இட் ஆக்சுவலி கிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குது இந்த ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது. சரியா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ let us talk about the DNA packaging. ஓகே, ஸோ பேக்கேஜிங்கை பேசலாம். ஸோ ப்ரோகேரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு வெல் டிஃபைன்டாக இருக்காது, ஐ மீன் வெல் டிஃபைன்டு நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ளார இருக்காது. அப்போது ப்ரோகேரியாட்டிக் செல் எப்படி இருக்குன்னா டிஎன்ஏ வந்துட்டு இப்படி ஒரு லூப்ஸ் மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அந்த லூப்ஸ் டிஎன்ஏ லூப்ஸோடு சேர்ந்து ஒரு சில ப்ரோட்டீன் மாலிகுலும் அதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லில் டிஎன்ஏ இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்குல்ல, இட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். யூகேரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பேக்கேஜிங் ஆகிருக்கும். ஸோ அதில் தான் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் நியூக்ளியோசோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டிங் இருக்குது, டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேஸ் பேர் இருக்கும். அதோடு சேர்ந்து இங்கே வந்துட்டு ஒரு சில ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், மொத்தம் 8 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், அதுதான் ஹிஸ்டோன் ஆக்டமர் சொல்லுவோம். அப்போது அந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன், அந்த ஹிஸ்டோன் ஆக்டமரில் 200 பேஸ் பேர் இருக்கக்கூடிய உங்கள் டிஎன்ஏ இதில் எப்படி ரேப் ஆகும். அப்போ அதுதான் ஒரு நியூக்ளியோசோம். அதோட சேர்ந்து இங்கே ஒரு H1 ஹிஸ்டோனும் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நியூக்ளியோசோம்ஸு பேக்கேஜிங் ஆகி பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎன்ஏ இருக்குது, அது கொஞ்சம் இந்த மாதிரி நியூக்ளியோசோம் ஃபார்மேட்டில் பேக்கேஜிங் ஆகும். இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா குரோமாட்டின் அப்படின்ற ஃபார்மேட்டில் பேக்கேஜிங் ஆகும். குரோமாட்டின் அப்படிங்கிறத ஐ கேன் சே பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது என்ன சொல்லலாம், பீட்ஸு ஆன் அ ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதில் விஷயம் என்ன அப்படின்னா ஐ கேன் சே இந்த நியூக்ளியோசோம்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடம் தான் இந்த நியூக்ளியோசோம்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற பீட்ஸ் மாதிரி இருக்குதா, ஒரு கயிறில் இருக்கிற பீட்ஸ் வச்சா அப்படி இருக்குமோ அது போலவே இந்த நியூக்ளியோசோம்ஸ் இருக்குது. இதுதான் குரோமாட்டின் சொல்லுவோம். இந்த குரோமாட்டினே இன்னும் கொஞ்சம் வந்து பேக்கேஜிங் ஆகி ஃபோல்டிங் ஆகி பேக்கேஜிங் ஆகும் பொழுது இந்த குரோமாட்டின் ஃபைபர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஸோ குரோமாட்டின் பீட்ஸ் ஆன ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ், அது பேக்கேஜிங் ஆகும்போது குரோமாட்டின் ஃபைபர் சொல்லுவோம். ஸோ இந்த குரோமாட்டின் இன்னும் கொஞ்சம் பேக்கேஜிங் ஆகணும் அப்படின்னா நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் தேவை. சரியா? வாட் டு வி நீட்? நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸும் இருந்தால் தான் அந்த குரோமாட்டின் இன்னும் கொஞ்சம் நல்லா பேக்கேஜிங் ஆகி குரோமாட்டின் ஃபைபர் ஆகும். குரோமாட்டின் ஃபைபர் ஆன பிறகு அது என்னவாகும்? குரோமோசோமாக மாறும். சரியா? இப்படி பேக்கேஜிங் ஆகுது. அப்படி பேக்கேஜிங் ஆனது தான் இந்த மாதிரி குரோமோசோம் ஃபார்மேட்டுக்கு பேக்கேஜிங் ஆகி நிற்கும். இப்போ குரோமாட்டின் ஃபைபர் if it has to further package, if it has to be packaged further, it requires non-histone protein. Right? So in the chromatin you have two category, euchromatin, heterochromatin சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்
இந்த பீட்ஸ் ஆன ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ்லேயே அந்த பீட்ஸ் கேப் விட்டு இருக்குது அப்படின்னா தட் இஸ் யூ குரோமாட்டின் யூ நாட் ட்ரூ. அது கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிறதுனால லூஸாக இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ டிஎன்ஏயோட வேலையை டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகணுமா? ஒன் ஆஃப் த வேலை டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகணும். அப்போ தான் அந்த டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து ப்ரோட்டீன் வரும். ஸோ அப்போ இந்த டிஎன்ஏ சுற்றி இருக்கு பாருங்க, அதுல வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகும். ஹெட்ரோக்ரோமாட்டின் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் நியூக்ளியோசோம்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டைட்டாக பேக்கேஜிங்காக இருக்கும், கேப் இருக்காது. ஸோ தே ஆர் டிரான்ஸ்கிரிப்ஷனில் இன்ஆக்டிவ் அல்லது சைலண்ட்னு சொல்லலாம். இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகாது. சரியா? புரியுதா? கிளியரா? ஸோ அதான் யூ குரோமாட்டின், ஹெட்ரோக்ரோமாட்டின். ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் சர்ச் ஃபார் ஜெனடிக் மெட்டீரியல். ரைட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணது ஃப்ரெட்ரிக் கிரிஃபித். எதுக்கு பண்ணாருன்னா ஜெனடிக் மெட்டீரியல் எதுன்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதில் இவரோடது வருது. அப்போ இவர் ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா எடுத்துக்கிட்டாரு. இட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, ஷார்ட்டாக எஸ்பின்னு போடுறேன். திஸ் இஸ் த பாக்டீரியா தட் காஸ் நிமோனியா. ஸோ இப்போ இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ் ஸ்ட்ரெயின், இன்னொன்று ஆர் ஸ்ட்ரெயின். எஸ் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும், சரிங்களா, ஷைனியாக இருக்கும். ஆர் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியில் பார்க்கும்போது ரஃப்பாக இருக்கும். ஏன் இது ஸ்மூத்தாக இருக்குன்னா இதோடைய வெளியில் ஒரு மியூக்கஸ் பாலிசாக்கரைடு கோட் இருக்கும். மியூக்கஸ்னாலே வலுவலுப்பாக இருக்கிறது, சரியா? இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்மூத்து. இதில் அது இல்லாதனால ரஃப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா வந்துட்டு இட் இஸ் விருலண்ட், அப்போ டிசீஸ் காசிங்னு அர்த்தம். இந்த ஆர் ஸ்ட்ரெயின் வந்துட்டு இட் இஸ் நான் விருலண்ட், டிசீஸை காஸ் பண்ணாது. இப்போ இவர் என்ன பண்ணுவார், எலி இருக்குல்ல மைஸ், அதுக்குள்ளார எஸ் ஸ்ட்ரெயினை போடுவார். இப்போ விருலண்ட்டுங்கிறதுனால அந்த எலி வந்து நிமோனியா டிசீஸ் வந்து செத்துரும். ஆர் ஸ்ட்ரெயினை போடுவார், அப்போது அதுக்கு ஒன்றுமே ஆகாது, பிகாஸ் இது டிசீஸை காஸ் பண்ணல. இப்போது ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ் ஸ்ட்ரெயினை வந்துட்டு எலியில் போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அது சாகாது. ஏன்னா எஸ்ஸை வந்து நீங்கள் ஹீட் கில் பண்ணிட்டீங்க. இப்போ அது வந்து இன்ஆக்டிவ் ஆயிருச்சு, சரியா? எலியில் போட்டால் ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன பண்ணிட்டாரு, ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ்ஸையும் உயிரோடு இருக்கிற ஆரையும் எலிக்கு போட்டார், சரியா? அப்போ என்ன நினச்சாருன்னா எலிக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா எஸ்ஸை வந்து ஹீட் கில் பண்ணிட்டோம், ஆறு தானே இருக்குது, ஆறு தான் உங்களுக்கு இட் வாண்ட் காஸ் எனி டிசீஸில் அப்படின்னு நினச்சி எலிக்கு போட்டால். ஆனால் எலி செத்துருச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இந்த ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ்ஸுக்குள்ளார இருக்கிற அந்த ஜெனடிக் மெட்டீரியல் ஆறுக்குள்ளார போய் ஆரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி விட்டுருச்சு, சரியா? அப்போ ஆறு வந்து எஸ்ஸாக மாறிடுச்சு. அந்த எலியோட உடம்புல இருந்து உயிரோட இருக்கிற எஸ் பாக்டீரியாவை அவர் எடுத்துருக்கிறாரு, சரிங்களா? அவர் உடம்புல போடும்போது ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ் தானே, ஆனால் அது எலியிலேருந்து வெளியே எடுக்கும் போது உயிரோட இருக்கிற எஸ் பாக்டீரியா இருந்திருக்கு. அப்புறம் பார்த்துருக்காரு இந்த ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜெனடிக் மெட்டீரியல் தான் ஆறுக்குள்ளே போய் ஆரை எஸ்ஸாக மாற்றிருக்குன்ட்டு. அப்போ என்ன முடிவு பண்ணுறாரு, அப்போ இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். ஓகே. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் செல்லை இன்னொரு செல்லாக மாற்றுது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, சரியா? அப்போ ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் செல்லுக்குள்ளார போச்சுன்னா அதை அப்படியே மாற்றி விட்றோம், ரைட்? அப்படின்றத அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு, ரைட்? ஸோ இப்போது இதுதான் இப்போ நான் சொன்னது இங்கே போட்டிருக்கிறாங்க, ரைட்டாக? இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் இங்கே போட்டிருக்கிறாங்க. அடுத்து வராங்க 1933 44 வரைக்கும் இந்த 3 பேர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க, ஆவரி, மெக்லாய்டு, மெக்கார்ட்டி. ஸோ அப்போது என்ன பண்ணிட்டாங்க, ஐ கேன் சே ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ் செல் போட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஆர் செல் போட்டுட்டாங்க, சரியா? இப்போ இந்த ஆர் செல்லில் வந்துட்டு எஸ் செல்லாக மாற்றுது. யார் மாற்றுறா? இந்த ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ். ஸோ அப்போ அந்த ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ்ஸில் இருக்கிற எந்த மாலிகுல் ஆரை எஸ்ஸாக மாற்றுதுன்னு அவங்களுக்கு டவுட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க ஐ கேன் சே ப்ரோட்டீயேஸாக போடுறாங்க. அப்போது அந்த டெஸ்ட் டியூப்குள்ளார ப்ரோட்டீயேஸ் போட்டால் ப்ரோட்டீன்லாம் காலி ஆயிரும், ரைட்டா? ஸோ அப்போ பார்த்தா அந்த ஆறு வந்து எஸ்ஸாக மாறி இருக்கு. ஓ, ப்ரோட்டீனாக அழிச்சிட்டோம், ஆனாலும் ஆறு எஸ்ஸாக மாற்றிருக்கு. அப்போது ப்ரோட்டீன் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் கிடையாது, ப்ரோட்டீன் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் கிடையாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஜெனடிக் மெட்டீரியலுடைய பயோகெமிக்கல் நேச்சரை புரிஞ்சுக்கிறது தான் இது. ரெண்டாவது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏஎஸும் போடுறாங்க. ஆர்என்ஏஎஸ் போட்டால் உள்ளார இருக்கிற ஆர்என்ஏலாம் அழிஞ்சிருச்சு, பட் ஆனால் ஆறு வந்து எஸ்ஸாக மாறி இருக்கு. ஸோ ஓகே, அப்போ ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ்ஸில் இருக்கக்கூடிய வேறு யாரோ தான் ஆரை எஸ்ஸாக மாற்றுறாங்க, ப்ரோட்டீனும் கிடையாது ஆர்என்ஏவும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் டிஎன்ஏஎஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்க, டிஎன்ஏவை கில் பண்ணுற என்சைம் தான் டிஎன்ஏஎஸ். அதை போடும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த ஹீட் கில் பண்ணப்பட்ட எஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அழிஞ்சதுனால ஆறு எஸ்ஸாக மாறலை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. அப்போ டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்றத இவங்க 3 பேரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல், சரியா? இப்போ அடுத்து வந்து ஹெர்ஷி சேஸ் 1952 இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலுங்கிறதுக்கான ஒரு அன்இக்குவோக்கல் ப்ரூஃப்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் புக்கில் போட்டிருக்கோம் அன்இக்குவோக்கல் ப்ரூஃப். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, தே டுக் அ பாக்டீரியோஃபேஜ் வில் அட்டாக் த பாக்டீரியா, கரெக்டாக? ஸோ ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாக்டீரியோஃபேஜ். ஃபஸ்ட்டு ஒரு பாக்டீரியோஃபேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த ப்ரோட்டீன் கோட் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஏன்னா அதில் S35 யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரோட்டீன் கேப்சிட்டில் S35 யூஸ் பண்ணதுனால. அப்போ இன்னொரு பாக்டீரியோஃபேஜில் பார்த்தீங்கன்னா அது ஹெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவாக இருக்குது, ஏன்னா P32 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த P32
S32 இஸ் ரேடியோ ஆக்டிவ், ரேடியேஷன் எமிட் பண்ணும். அதே போல் S35 அகைன் ரேடியோ ஆக்டிவ், ரேடியேஷன் எமிட் பண்ணுது. ஸோ இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியோஃபேஜ் பாக்டீரியாவை அடிக்குது. அடிச்சோன்னே என்ன பண்ணிடும்னா அதுக்குள்ளார இருக்கிற அந்த டிஎன்ஏவை உள்ளார போடும். சரியா? அப்போ ரெண்டாவது ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் பண்ணுவாங்க. இப்போ இது என்னதுன்னா உங்களுக்கு அந்த அட்டாச் பண்ணியிருக்கல பாக்டீரியோஃபேஜ் அதை வந்து இப்படி நவுத்தி விட்றது. சரியா? பாக்டீரியாவில் அட்டாச் ஆகிருக்கிற அந்த பாக்டீரியோஃபேஜை அந்த ப்ரோட்டீன் கோட்டை இப்படி செப்பரேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி விட்றது தான் பிளெண்டிங்கு. ஸோ இப்போது உள்ளார போயிருச்சா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார இருக்கிற டிஎன்ஏ நான் ரேடியோ ஆக்டிவ், இதில் உள்ளார இருக்கிற டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ். ஏன் இந்த பாக்டீரியோஃபேஜுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவ், அப்போ அது உள்ளே போனதுனால இது ரேடியோ ஆக்டிவ். மூணாவது சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு மெஷினில் வச்சு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க. அந்த டெஸ்ட் டியூபில் தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க. இந்த மிருதன் படத்தில் வரும்ல அது போல். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப்பில் ஓகேவா, டெஸ்ட் டியூப்பில் மேலே சூப்பர் நேட்டன்ட்டு கீழே ப்ரெசிபிடேட் அப்படின்னு வரும். ரைட்டா? இங்கே மேலே இருக்கிற சூப்பர் நேட்டனில் தான் அந்த ப்ரோட்டீன் கோட் வந்துட்டு வரும். கீழே இருக்கிற அந்த ப்ரெசிபிடேட்டில் தான் இந்த பாக்டீரியா செல் இருக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூப்பர் நேட்டன் இருக்குல்ல, அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி தெரிஞ்சிருக்குது. பிகாஸ் சூப்பர் நேட்டனில் ப்ரோட்டீன் கோட் ரேடியோ ஆக்டிவாக இருந்திருக்குது. ரைட்? இதில் பார்க்கும்போது இந்த சூப்பர் நேட்டனில் ரேடியோ ஆக்டிவிட்டியே தெரியல. ஏன்னா இந்த ப்ரோட்டீன் கோட்டு இஸ் நாட் ரேடியோ ஆக்டிவ். சரியா? அப்புறம் பார்க்குறாங்க கீழே இருக்கிற அந்த பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இது நாட் ரேடியோ ஆக்டிவ், இது ரேடியோ ஆக்டிவ். அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அப்போது டிஎன்ஏ ரேடியோ ஆக்டிவாக இருக்கும்பொழுது இது ரேடியோ ஆக்டிவாக இருக்குது. அப்போது டிஎன்ஏ தான் இதுக்குள்ளார போயிருக்குது, டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ ப்ராப்பர்ட்டிஸ் பேசலாமா? ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ தான் ரொம்ப ஸ்டேபிள், ஏன்னா மாறிக்கிட்டே இருக்காது. ஆர்என்ஏ வந்து லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா நான் சொன்னேன்ல டிஎன்ஏல அந்த 5 கார்பன் சுகர் பென்டோஸ் வந்துட்டு டிஆக்சி ரைபோ சுகரு. ஏன் டிஆக்சி ரைபோ சுகர்னா ரெண்டாவது கார்பனில் OHக்கு பதிலாக H குரூப் தான் இருக்கும். பட் ஆர்என்ஏல அப்படியே ஆப்போசிட், அந்த பென்டோஸ் சுகர் வந்துட்டு ரைபோ சுகராக இருக்கும். அப்போ அந்த ரெண்டாவது கார்பனில் உங்களுக்கு அந்த ஒரு OH குரூப் இருக்கிறதுனால இட் இஸ் ரியாக்டிவ் குரூப். பல மாலிகுலோட மற்ற மாலிகுலோட ரியாக்ட் ஆகும். அப்போ ரியாக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால லெஸ் ஸ்டேபிள் தேன் டிஎன்ஏ. கேட்டலிட்டிக் பவர் இருக்கானா டிஎன்ஏ கிடையாது, பட் ஆனால் ஆர்என்ஏக்கு இருக்குது. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நடத்தி வைக்க இதால் முடியும், சப்ஸ்ட்ரேட்டை ப்ராடக்டாக மாற்ற முடியும். அதான் ரைபோசைம். இட் இஸ் என்சைம் which is made up of RNA. ரெப்ளிகேஷன் வந்துட்டு ரெண்டு பேருமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அது 2 டிஎன்ஏவாக மாற முடியும். அதே போல் ஒரு ஆர்என்ஏ இருக்குது அப்படின்னா 2 ஆர்என்ஏவாக மாற முடியும். இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் தான் இதோடைய ஃபங்க்ஷனு. ஜெனட்டிக் மெட்டீரியல், ஜீன்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். இது வந்துட்டு மெசஞ்சராக இருக்கும். ஸோ மெசஞ்சராக இருக்குது அப்படின்னா அதை நம்ம எம்ஆர்என்ஏன்னு சொல்லி படிப்போம். ரைட்டா? எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி படிப்போம். அடாப்டராக இருக்குது அப்படின்னா ஐ கேன் சே டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ எம்ஆர்என்ஏ தான் டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷனை, ஜீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரைபோசோம் கொண்டு போகும். அடாப்டர் டிஆர்என்ஏ வந்துட்டு சைட்டோபிளாஸ்டில் இருக்கிற அமினோ ஆசிடை ரைபோசோம் கொண்டு போய் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் தி ஆர்என்ஏ வேர்ல்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சு. பட் அதில் அந்த செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய அதோடைய பென்டோ சுகர், ரைபோ சுகர் இருக்கிற செகண்ட் கார்பனில் இருக்கிற OH குரூப் ரியாக்டிவாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை. அதுலேருந்து எவால்வ் ஆகி வந்தது தான் டிஎன்ஏ. அது ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ ஆர்என்ஏவால் கேட்டலிஸ்ட்டாகவும் ஆக்ட் ஆக முடியும். அதுக்கு தான் ரைபோசோம் எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்புறம் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆக முடியும். அப்போது டிஎன்ஏ எவால்வ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா இன்ஃபர்மேஷனை சூப்பராக ஸ்டோர் பண்ணும். ஆர்என்ஏ ஆஸ் யூஷுவல் அந்த டைனமிக் ரோலை ரீட்டைன் பண்ணும். டைனமிக் ரோல்னா பல ரோல்ஸை வந்துட்டு பண்ணுது. அதோடைய ஃபங்க்ஷன் வந்து நிறையா இருக்குது, மாறிட்டே இருக்குது. ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ சொல்லிட்டு. ஆர்ஆர்என்ஏ பார்த்தீங்கன்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ தான் ரைபோசோமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் ரெப்ளிகேஷன். டிஎன்ஏவாக இருக்கட்டும், ஆர்என்ஏவாக இருக்கட்டும், ஒரு காப்பி வந்துட்டு 2 காப்பியாக மாறும். அதுதான் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இப்படி 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அந்த 2 ஸ்ட்ராண்டும் ஃபஸ்ட்டு பிரியும். ஓகே, தனித்தனி ஸ்ட்ராண்டாக பிரியும். ரைட்டா? இப்போ இந்த 2 ஸ்ட்ராண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணும். இந்த டெம்ப்ளேட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு புது நியூக்ளியோடைடு வந்துட்டு ஆட் ஆகிட்டே வரும். ஓகே, ஆட் ஆனோடனே அந்த ஸ்ட்ராண்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 2 ஸ்ட்ராண்டாக மாறிடும். ஸோ புது நியூக்ளியோடைடு வந்துட்டு ஆட் ஆகிட்டே வருது. ஓகேவா? அப்போ ஆஸ் யூஷுவல் 2 ஸ்ட்ராண்டாக மாறிடும். ஸோ இப்படி தான் ரெப்ளிகேஷன் வந்துட்டு நடக்கும். இப்போ 2 டிஎன்ஏ மாலிகுல் வருது. ஒரு இது பேரண்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே இது வந்துட்டு இருக்குதா, இதில் இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குது. இப்போ புதுசாக வந்த டிஎன்ஏ மாலிகுலில் ரெட் கலரில் இருக்கிறது பேரண்டோடது. சரியா? புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆகுதுல்ல. ஸோ அதில் 50% பாருங்கள், 50% பேரண்டோட ஸ்ட்ராண்ட் அப்படியே இருக்குது. இன்னொரு 50% தான் புது ஸ்ட்ராண்ட் வருது. ஒரு ஸ்ட்ராண்டு பேரண்ட், ஒரு ஸ்ட்ராண்டு புதுசு. அதான் செமி கன்சர்வேட்டிவ். செமினா பாதி. இப்போ பேரண்டோட பாதி ஸ்ட்ராண்ட் வந்து கன்சர்வ் ஆகுது. ஸோ இப்படி தான் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் நடக்கும். ஸோ இப்போ லெட் அஸ் டாக் அபவுட் ஹெர்ஷி சேஸ் 1952. சாரி, ஆக்சுவலி இதை நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ லெட் அஸ் ஸ்கிப் திஸ். இதை நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி. அப்போது 1958 மெசல்சன் அண்ட் ஸ்டாஹல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். இது மூலமாக ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க இவங்க,
எஸ்கரிக்கா காலை பாக்டீரியா இருக்குல்ல, ஈகாலை பாக்டீரியா அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஈகாலை பாக்டீரியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சே ஒரு மீடியத்தில் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க. ஈகாலை இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மீடியத்தில் க்ரோ பண்ணுறாங்க. திஸ் மீடியம் இஸ் ஹேவிங் அமோனியம் குளோரைடு. பட் இந்த அமோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் இருக்குது பாருங்கள். ஸோ தேட் நைட்ரஜன் இஸ் ஆக்சுவலி N15 நைட்ரஜன். N15னா கொஞ்சம் ஹெவி ஐசோடோப்பு. ஓகே, ரேடியாக்டிவ் கிடையாது, வெயிட் ஹெவியாக இருக்கும், டென்சிட்டி ஹெவியாக இருக்கும். அப்போ இந்த மீடியத்தில் வச்சு என்னத்தை வளர்க்குறாங்க, இந்த ஈகாலை செல்ஸை வளர்க்குறாங்க. அப்போ இந்த ஈகாலை செல்ஸ் என்ன பண்ணும், இந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய அமோனியம் குளோரைடில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை எடுத்துக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பாக்டீரியா வளரணும்னா எல்லா வகையான நியூட்ரியன்ட்டும் தேவை. இப்போ நைட்ரஜனும் தேவை. அப்போ இந்த மீடியத்தில் நைட்ரஜன் இருக்குது. ஆனால் என்ன நைட்ரஜன் அப்படின்னா N15 நைட்ரஜன். ஸோ அப்போ அது எடுத்துக்கும். ரைட். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த ஈகாலைக்குள்ளார அந்த N15 நைட்ரஜன் போகுது, அதோடைய டிஎன்ஏக்கு போகுது. ஏன்னா டிஎன்ஏல நைட்ரஜனஸ் பேஸ் இருக்குது, அதில் நைட்ரஜனஸ் N15 வந்துட்டு போகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக அப்படி சுற்றுறது. அப்போது சீசியம் குளோரைடில் போட்டு தான் அந்த சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப்பில் இப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால டெஸ்ட் டியூப்பில் கீழே போயிடும். எது, நீங்கள் அந்த டெஸ்ட் டியூப்பில் அந்த பாக்டீரியாவை போடுறீங்க, அதோடைய டிஎன்ஏவும் பார்க்குறீங்க. ஓகே, பாக்டீரியா போடுறீங்க, அதோடைய டிஎன்ஏ மாலிகுலையும் போடுறீங்க. ஸோ அப்படி இந்த டிஎன்ஏ மாலிகுலை பார்க்கும்போது ஓகே பாக்டீரியாவோட போடலாம், இல்லைனா டிஎன்ஏ மாலிகுலை மட்டும் போடலாம். மோஸ்ட்லி பாக்டீரியாவோட போடுவாங்க. அப்படி போட்டாலே இந்த டிஎன்ஏ மாலிகுலோட இதுவும் தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ளார டிஎன்ஏ தானே இருக்குது பாக்டீரியா செல்லுக்குள்ளார. அப்போது போடும்போது ஒரு கிளாரிஃபிகேஷன், பாக்டீரியாவை அப்படியே டெஸ்ட் டியூப்குள்ளே போட மாட்டாங்க. அதுலேருந்து அந்த டிஎன்ஏவை மட்டும் எடுப்பாங்க. அதை வந்து சீசியம் குளோரைட் மீடியத்தில் போட்டுட்டு அப்போது அந்த சீசியம் குளோரைடோட வச்சு தான் இந்த சென்ட்ரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. இப்போ அந்த டெஸ்ட் டியூப்பில் டிஎன்ஏ மட்டும் தான் இருக்குது, பாக்டீரியா இல்லை. பாக்டீரியாவிலேருந்து டிஎன்ஏ வெளியே எடுத்திருப்பாங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக அப்படி சுற்றும் போது இதில் இருக்கிற அந்த டிஎன்ஏல இருக்கிற 2 ஸ்ட்ராண்ட்ஸ்லையுமே இருக்கிற நைட்ரஜன் N15. ஸோ வெயிட் ஜாஸ்திங்கிறதுனால டெஸ்ட் டியூப்பில் இங்கே வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மீடியத்தில் இருந்து ஓகேவா அமோனியம் குளோரைடு N15 மீடியத்தில் இருந்து அதே அமோனியம் குளோரைடு N14 இருக்கிற மீடியத்தில் போடுறாங்க. ஓகேவா? இப்போ நைட்ரஜன் என்னது, இட் இஸ் N14. ஸோ அப்போ இதில் போடும்போது என்னாகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாகும், அந்த பர்டிகுலர் பாக்டீரியா அப்படிங்கிறது அதோடைய டிஎன்ஏக்குள்ளார இந்த N14 போகும். ஸோ அப்போ இப்படிப்பட்ட மீடியத்தில் அந்த பாக்டீரியா வளர்க்குறாங்களா, ஃபஸ்ட்டு இந்த மீடியத்தில் வளர்த்தாங்க. இப்போ இந்த பாக்டீரியா கொண்டு போய் இந்த மீடியத்தில் வளர்க்குறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பாக்டீரியா வந்துட்டு அதோடைய டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகி ஒரு பாக்டீரியா 2ஆக வரதுக்கு 20 மினிட்ஸ் தேவைப்படும். ரைட்டா? ஸோ அப்போ 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா இப்படி இருந்துச்சா டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ பாருங்கள் இப்படி இருக்குது. இது வந்து பிங்க் கலரில் இருக்குது N15. ஓகே, பிரியும் போது எப்படி ஆயிருக்குதுன்னா பிங்க் வந்து N15, க்ரீன் வந்து N14. ஸோ இது மாதிரி ஆயிருக்குது. பிங்க் N15, க்ரீன் வந்து N14, இது மாதிரி ஆயிருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த பர்டிகுலர் மீடியம் இருக்குல்ல, அதில் இருக்கிற பாக்டீரியாவுடைய டிஎன்ஏவை எடுத்து சீசியம் குளோரைட் சொல்யூஷனில் போட்டு அந்த டெஸ்ட் டியூப்பில் போட்டு சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே இன்டர்மீடியேட் டென்சிட்டியில் இருந்திருக்குது. சரியா? இங்கே இருக்குதுன்னா டென்சிட்டி ஜாஸ்தி, இங்கே இருக்குதுன்னா டென்சிட்டி கம்மின்னு அர்த்தம். ஏன்னா வெயிட் டென்சிட்டி ஜாஸ்தி இருக்கும்போது தான் கீழே வரும். ஓகே, இங்கே இன்டர்மீடியேட் அல்லது ஹைப்ரிடு, ஒரு ஸ்ட்ராண்டுக்கு N14, இன்னொரு ஸ்ட்ராண்டுக்கு N15. அதனால தான் அது ஹைப்ரிடாக வந்துட்டு இருக்குது. ரைட். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதே அமோனியம் குளோரைட் மீடியத்திலே வளர விட்றாங்க. அப்புறம் இன்னொரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு 20, அப்புறம் இன்னொரு 20, மொத்தமாக சேர்த்தா இங்கே 14 போட்டிருப்பாங்க. சரியா? ஏன்னா ஒரு ஈகாலை வந்து ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு ஆவரேஜாக 18 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ 40 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா என்ன ஆகும், இது இருக்குல்ல பச்சை சிவப்புன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பச்சை வந்துட்டு இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. அப்புறம் இங்கே பாருங்கள், பச்சை இங்கே இருக்குது, சிவப்பு இங்கே போயிடுது, இன்னொரு க்ரீன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே போல் இங்கே இன்னொரு க்ரீன் ஃபார்ம் ஆகுது. க்ரீன் தான் N14 இருக்கிறது. அதே போல் இங்கேயும் அதே போல் ஆகுது. ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்துட்டு உங்களுக்கு ஹைப்ரிடாகவும் 50% வந்துட்டு உங்களுக்கு லைட் டென்சிட்டி இருக்கக்கூடியதாக வருது. தெரியுதா? 50% வந்துட்டு ஹைப்ரிடு. இப்போ 4ல் 50%னா 2 வருது. ஸோ அது போல் 50% வந்துட்டு ஹைப்ரிடாகவும் 50% வந்துட்டு லைட் டிஎன்ஏவும் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குதுனாலே நம்ம என்ன சொல்லலாம், இப்படி தான் நடந்திருக்கணும். 2 ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்டு இங்கே போயிடுது, இன்னொரு ஸ்ட்ராண்டு இங்கே போயிடுது. ஏன் இங்கேயும் க்ரீனு, ஏன் இங்கேயும் ஆமாம், ஒரு க்ரீன் இங்கே போச்சு, இன்னொரு ரெட்டு இங்கே போச்சு. இங்கே எப்படி ஒரு புது க்ரீன் வந்துச்சு, இங்கே எப்படி ஒரு புது க்ரீன் வந்துச்சுன்னா இந்த க்ரீன் தான் N14 மீடியம். புரியுதா? ஃபஸ்ட்டு N15ல் வச்சுருந்தாங்க, ரெட் ஸ்ட்ராண்ட் வந்துச்சு, அதுதான் N15 டினோட் பண்ணுது. அப்புறம் N14ல் போட்டோன்னே அதில் க்ரீன் வருது, அதுதான் வந்துட்டு N14 அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? கிளாரிட்டி இருக்குதா? ஸோ இப்போ செமி கன்சர்வேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இப்படி வரும், 50% ஹைப்ரிடு 50% லைட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலமாக தான் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க, செமி கன்சர்வேட்டிவ் மூலமாக தான் ரெப்ளிகேஷன் ஆகும்னு சொல்லிட்டு. இஸ் இட் ஃபைன்? ஸோ வெயிட் படி பார்த்தா உங்களுக்கு வெயிட்டாக உள்ளது கீழே இருக்கும்,
இன்டிமேட் வெயிட்டில் இருக்கிறது அல்லது இன்டிமேட் டென்சிட்டியில் இருக்கிறது இங்கே இருக்கும், லைட் டென்சிட்டியில் இருக்கிறது இங்கே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. கிளியரா? ஸோ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ரெப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற என்சைம்ஸ் அண்ட் மெஷினரி பேசலாம். ஸோ டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் இந்த ப்ராசஸ் பண்ண போகுது. இப்போ டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்த டிஎன்ஏவை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிச்சிட்டோம். இப்படி ரெண்டாக பிரிச்சிட்டோமா? ஸோ இங்கே பாருங்கள், புது புது நியூக்ளியோடைட்ஸை சேர்த்து பாலிமரைசேஷன் பண்ண போகிறது யாருன்னா இந்த டிஎன்ஏ பாலிமரைஸ் அப்படிங்கிறது தான். எந்த டேரக்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னா 5-3 தான் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 5-3 இந்த டேரக்ஷனில் புது நியூக்ளியோடைட்ஸை சேர்த்து புது ஸ்ட்ராண்டை உருவாக்குது. ஸோ அப்போது எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட்டை யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ உங்களுக்கு டிஎன்ஏல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஆக்சி ரைபோ ஐ கேன் சே டிஆக்சி ரைபோ சுகரா, அதோட சேர்ந்து நைட்ரஜனஸ் பேஸ், அதுதான் வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைடுனா என்னது? டிஆக்சி ரைபோ சுகரு ப்ளஸ் நைட்ரஜனஸ் பேஸ். அது அடினைனாக இருக்கலாம், குவானைனாக இருக்கலாம், தைமைனாக இருக்கலாம், சைட்டோசினாக இருக்கலாம். அதோட சேர்ந்து ஒரு ஃபாஸ்பேட் ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு அது நியூக்ளியோடைடு. பட் இங்கே 3 ஃபாஸ்பேட் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இது ஒரு சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணும், ப்ளஸ் இது வந்து எனர்ஜி கிவராக இருக்கும். இந்த ஏடிபி சொல்கிறோம்ல அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட், அதெல்லாம் இதில் தான் வரும். சரிங்களா? பட் ஆனால் ஏடிபி வந்து அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்டு, அதில் டிஆக்சி ரைபோ சுகர் அதாவது ரைபோ சுகர் வரும். ஸோ அப்போ ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட் தான் ஏடிபி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ இங்கே சொல்லும்போது டிஆக்சி அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் டிஆக்சி அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்டு. ஸோ அப்போ அதுவும் எனர்ஜி சோர்ஸாக இருக்கும். சரிங்களா? அதுவும் இட் கேன் பி எனர்ஜி சோர்ஸு. எப்படி அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ட்ரைஃபாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்பேட் பாண்டுக்கு தான் எனர்ஜியே இருக்குது. ஸோ அது வந்து ஏடிபினா அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி டிஏடிபி அப்படின்னா டிஆக்சி அடினோசைன் டிஆக்சி அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்டு. ஸோ அதை தான் வந்துட்டு இவங்க பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறதுனால டிஆக்சி ரைபோ சுகரு. அப்போ இதில் 2 இது வரும், லீடிங் ஸ்ட்ராண்டு லாகிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பேரண்ட் டிஎன்ஏ, டெம்ப்ளேட் டிஎன்ஏ. ஸோ டெம்ப்ளேட்டு 3 to 5 இருக்குதா? டெம்ப்ளேட்டு 3 to 5 இருக்கும் பொழுது இதில் பாலிமரேஸ் டிஎன்ஏ பாலிமரேஸ் இப்படி 5 to 3 ஆக்ட் பண்ணும். ஸோ அது பாட்டுக்கு 5 to 3ங்கிறதுனால கண்டினியூஸாக அந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்த்து ஐ ஷுட் சே டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைடு ட்ரைஃபாஸ்பேட்டில் இருக்கிற இந்த 2 ஃபாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற அந்த டிஆக்சி நியூக்ளியோடைடுன்னு சொல்லணும். சரிங்களா? வெறும் நியூக்ளியோடைடு இல்லை, டிஆக்சி நியூக்ளியோடைடை வந்துட்டு சேர்த்துட்டே இருக்கும். இன் ஷார்ட் ஜென்ரலாக நியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். சரிங்களா? வெறும் நியூக்ளியோடைட்னா உங்களுக்கு வந்துட்டு ரைபோ சுகரு, நைட்ரஜன் ஸ்பேஸு, ஃபாஸ்பேட். டிஆக்சி நியூக்ளியோடைடு அப்படின்னா தான் என்ன வரும்? ஐ கேன் சே இந்த டிஆக்சி ரைபோ சுகர் அடிஷனல் ஸ்பேஸு ஃபாஸ்பேட்னு வரும் டிஎன்ஏக்குள்ளது. பட் இன் ஜென்ரல் நியூக்ளியோடைடுன்னு சொல்லிக்கலாம். அப்போ அதெல்லாம் சேர்த்து புது ஸ்ட்ராண்டை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. இங்கே கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆகுதுல்ல, அதனால் இந்த லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் சிந்தசிஸ் நடக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஎன்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குதா? ரைட். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், பிரிக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. ஐ எம் ஸ்ப்ளிட்டிங் த டிஎன்ஏ. ஓகே. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த டேரக்ஷனில் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்சைம் மூவ் ஆக போகுது. டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு ஒரு வேளை இப்போ இந்த டேரக்ஷனில் கட் பண்ணுறதுனால இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போகும்பொழுது 5 to 3 வருதுன்னா கண்டினியூஸாக சிந்தசிஸ் பண்ணிட்டு போகும். ரைட்டாக? இப்படி தான் இந்த டேரக்ஷனில் தான் போகுது. இப்படி போகும்போதே என்ன தான் வருது? 5 to 3 தான் வருது. ஸோ அது பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் கண்டினியூஸாக சிந்தசிஸ் பண்ணோம். ஆனால் இப்படி போகும்போது இப்படி போகும்போது இந்த ஸ்ட்ராண்டில் என்ன வருது பாருங்கள். இப்படி போகும்போது இந்த ஸ்ட்ராண்டில் என்ன வருது? இங்கே வந்து 3 to 5 வருது. ஸோ அதனால் அப்படி போக முடியாது. அப்போ என்ன பண்ணும்? இப்படி போகும்போது என்ன பண்ணும்? கொஞ்சம் ஒரு 2 அடி முன்னாடி போயிட்டு இப்படி வெளியே வரும். இப்படி வரும். டிஎன்ஏ பாலிமரேஸ் 2 அடி முன்னாடி போயிட்டு இப்படி ரிவர்ஸில் வரும். அப்புறம் 2 அடி முன்னாடி போயிட்டு இப்படி ரிவர்ஸில் வரும். 2 அடி முன்னாடி போயிட்டு இப்படி ரிவர்ஸில் வரும். அதனால தான் இங்கே ஒரே சிங்கிள் கண்டினியூஸாக டிஎன்ஏ வந்து புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து கேப்பாக பிட்டாக டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது. ரீசன் என்னென்னா இது இப்படி வந்து தான் ஐ கேன் சே இப்படி போகணும். ஆனால் இப்படி இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே டர்ன்னு போயிடும். இங்கே இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்படி போகும்போது 3 to 5 இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்? 2 ஸ்டெப்பு 1 2 3ன்னு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு இப்படி ரிவர்ஸில் வரும். புரியுதா? கிளியரா? அப்போ அதுதான் லாகிங் ஸ்ட்ராண்டு. இதுதான் லாகிங் ஸ்ட்ராண்டு, டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ். இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட் சொல்லுவாங்க. லேட்டராக இந்த தனித்தனி ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு இட் வில் பி ஜாயின்டு பை த டிஎன்ஏ லைகேஸ் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணி விட்றோம். சரியா? புரியுதா? இதில் ஓஆர்ஐன்னு ஒன்று இருக்கும், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லிட்டு. அந்த ஓஆர்ஐ இருக்கிற இடத்துல தான் ரெப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? அப்போ இங்கே பிரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போது எந்த இடத்துல ஓஆர்ஐ இருக்குதோ லுக் அட் திஸ் இமேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐ இங்கே இருக்குதா? ஸோ அப்போ இங்கேருந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி போகிற டேரக்ஷன் வந்துட்டு 5 to 3 வரதுனால லீடிங் ஸ்ட்ராண்டு. ஓகே. இப்படி போகிற டேரக்ஷன் இங்கே 3 to 5 வருது. ஸோ அதனால் என்ன பண்ணும்? இங்கே போயிட்டு இப்படி ஃபார்ம் ஆகி வரும். திருப்பி அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் சொல்கிறேன். சரியா? இதில் பாருங்கள் இப்படி போகிற டேரக்ஷன் வந்துட்டு 5 to 3 எங்கே வருது? இங்கே தான் 5 to 3 வருது.
ஸோ அப்போ இது கண்டினியூஸாக ஃபார்ம் ஆயிரும், ரைட். இதில் வந்து இப்படி போகிற டேரக்ஷன் 3 to 5ல வருது, 5 to 3 வரல. ஸோ அதனால் இங்கே போயிட்டு இப்படி ஃபார்ம் பண்ணோம் டிஎன்ஏ பாலிமரேஸ், இங்கே போயிட்டு இப்படி ஃபார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் லேட்டராக அதை சேர்த்து விட்றோம். சரியா? ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், XPL கோர்ஸில் சேருங்க. ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே அஃபோர்டபுள். December 26 இந்த கோர்ஸ் ஆரம்பிக்குது. அப்போது LMRP லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமையும் சேருங்க. 10,000 + GST இஸ் ப்ரைஸு. January 4th வீக்கு ஸ்டார்ட் ஆகுது. 12th முடிச்சுட்டு தான் நீங்கள் நீட்டுக்கு படிப்பீங்க அப்படின்னா இந்த 27th March ஸ்டார்ட் ஆகிற கிராஷ் கோர்ஸில் சேருங்க. 10,000 + GST இஸ் த ப்ரைஸு. ஆன்லைன் XPLம் இதில் ஃப்ரீயாக கிடைக்கும், ரைட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா you can call this number 8129000700. உங்கள் டவுட்ஸை நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்புறம் பாருங்கள், டோன்ட் forget to subscribe and like the video and வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. லெட்ஸ் டாக் அபவுட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்போது. ஸோ உங்களுக்கு மெயினாக டிஎன்ஏவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஓகே ஆர்என்ஏவாக மாறும், அதாவது எம்ஆர்என்ஏ வரும், மெசஞ்சர் ஆர்என்ஏ. அப்போது இது வந்துட்டு ரைபோசோமுக்கு போய் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்த்து ப்ரோட்டீனாக ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் ஆனால் தான் இந்த டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பாடியில் வெளியே தெரியும், எக்ஸ்பிரஸ் ஆகும். சரியா? அப்போது ஒரு டிஎன்ஏல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகக்கூடிய அந்த இடத்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் சொல்லுவோம். இட் ஹாஸ் 3 பார்ட்ஸு: ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீனு, டெர்மினேட்டரு. ஸோ பாருங்கள், உங்கள் டிஎன்ஏலேருந்து ரிப்ளிகேஷன் ஆகி இன்னொரு டிஎன்ஏ வரணும், ஓகேவா? அப்போது அந்த ப்ராசஸுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸு தேவையா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ், ஏன்னா டிஎன்ஏலேருந்து ஒரு ஆர்என்ஏ வரப்போகுது, ஓகே. அப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸு. இன்னும் சொல்லணும்னா டிஎன்ஏ ரிப்ளிகேஷனில் டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ், ஏன்னா டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டாக வச்சு டிஎன்ஏ வருது. இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷனில் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ், ஏன்னா டிஎன்ஏவை டெம்ப்ளேட்டாக வச்சு ஆர்என்ஏ வருது, அதான் டிஎன்ஏ டிபெண்டன்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸு. இதில் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது எல்லாமே நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் தான், ஓகேவா? ஒரு செட் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை ப்ரொமோட்டர் சொல்லுவோம். இங்கே தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்துட்டு பைண்ட் ஆகும், ரைட். ஸோ அப்புறம் இந்த இடம் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் எம்ஆர்என்ஏ வரும். ஸோ அதுலேருந்து ப்ரோட்டீன் வந்துட்டு வரும். அண்ட் டெர்மினேட்டர் வந்துட்டு எண்டில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸு. ஆர்என்ஏ பாலிமரேஸ் இங்கே வந்து பைண்ட் ஆகி அப்படியே இதை ரீட் பண்ணிகிட்டே வரும். இங்கே வந்தோடனே அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடும். சரியா? இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் ஸ்ட்ரக்சரல் ஜீன் பொறுத்த வரைக்கும் டெம்ப்ளேட் ஸ்டாண்டு 3-5 5-3 வந்து கோடிங் ஸ்டாண்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 3-5 இருக்குதா? ஸோ இந்த இடம் தான் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டு. அப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் இதில் பைண்ட் ஆகிட்டு இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டை டெம்ப்ளேட்டாக வச்சு இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக எம்ஆர்என்ஏவை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கவனிங்க, இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு இந்த கோடிங் ஸ்டாண்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இது டிஎன்ஏல இங்கே ஏனா இங்கே டி, இங்கே ஜீனா இங்கே சி, இங்கே சினா இங்கே ஜி, இங்கே டீனா இங்கே ஏ. இப்போது இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தானே இந்த ஆர்என்ஏ வந்துச்சு. அப்போ இங்கே ஏ இருக்குதுன்னா இங்கே டி வரணும், பட் ஆர்என்ஏக்கு யூ இருக்கும். அடுத்து இங்கே ஜி இருக்குது அப்படின்னா இங்கே சி வரும், சி இருக்குதுன்னா ஜி வரும், டி இருக்குதுன்னா ஏ வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த கோடிங் ஸ்டாண்டும் சேமாக இருக்குதா? TCGA, இங்கே UCGA. அந்த ஆர்என்ஏங்கிறதுனால டீக்கு பதிலாக யூ இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதிலேருந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏவும் கோடிங் ஸ்டாண்டும் அப்படியே சேமாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லுவாங்க சேம் ஆஸ் எம்ஆர்என்ஏ யார்? இந்த கோடிங் ஸ்டாண்டு, ரைட்டா? அப்போது இதில் ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் காப்பி ஆகுது. அப்போது இங்கே இதுலேருந்து ஒரு எம்ஆர்என்ஏ அப்புறம் இதுலேருந்து ஒரு எம்ஆர்என்ஏ வந்துச்சுன்னா இந்த 2 எம்ஆர்என்ஏவும் கிளம்ப் ஆகி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக மாறிடும். அது அந்த ப்ராசஸை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும். சரியா? ஸோ இதில் ப்ரோகேரட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ரோகேரட்டாக இருந்தாலும் யூகேரட்டாக இருந்தாலும் 3 ஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்குது: இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஸோ பாருங்கள், இனிஷியேஷன் அப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கரெக்டாக ப்ரொமோட்டரில் வந்து உட்காரும். அப்போது சிக்மா ஃபேக்டர்னு ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் இருக்குது, இது ஆர்என்ஏ பாலிமரேஸோட பைண்ட் ஆகும். அப்போ தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கும். சரியா? ரெண்டாவது ஸ்டெப்பு எலாங்கேஷன். ஸோ இப்போ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கிற டெம்ப்ளேட் ஸ்டாண்டை வாசிச்சு இந்த இடத்துல எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. டெர்மினேட்டர் ரீஜனை ரீச் பண்ண உடனே ஆர்என்ஏ பாலிமரேஸ் டெர்மினேட்டர் ரீஜனை ரீச் பண்ண உடனே இந்த ரோ ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பைண்ட் ஆகும். யாரில்? ரோ ஃபேக்டர் வந்துட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸில் பைண்ட் ஆகும். அப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுதான் டெர்மினேஷனுங்கிறது. ஃபஸ்ட்டு இனிஷியேஷனுக்கு சிக்மா ஃபேக்டர், அடுத்து எலாங்கேஷன், டெர்மினேஷனுக்கு ரோ ஃபேக்டர். இதில் பைண்ட் ஆன உடனே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆயிரும். இந்த எம்ஆர்என்ஏ மட்டும் தனியாக கலந்து வந்துடும். சரியா? ஸோ இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஸோ எம்ஆர்என்ஏ வந்துட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ப்ரொகாரியோட்டு பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் எம்ஆர்என்ஏ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அது ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுதே இது ரைபோசோம் வந்து இங்கே அட்டாச் ஆகிட்டு இதுலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி
அமினோ ஆசிட்ஸை சேர்த்து புரோட்டீன் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். புரோட்டீன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். எப்போங்க? எம்ஆர்என்ஏ பாதி தான் வந்திருக்கும், அதுக்குள்ளே ரைபோசோம் பைண்ட் ஆகி டிரான்ஸ்லேஷன் கப்புள் ஆயிரும். அதுதான் சொல்கிறாங்க எம்ஆர்என்ஏ டைரக்ட்லி coupled to the translation process. ஸோ டிரான்ஸ்லேஷன் கப்பல்டாக நடக்கும் ப்ரோகேரியட்டில், பாக்டீரியாவில். பட் யூகேரியட்டில் அப்படி கிடையாது. ஏன்னா யூகேரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு செல் இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளார தான் இந்த டிஎன்ஏ வந்துட்டு உங்களுக்கு எம்ஆர்என்ஏவாக வருது. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ வந்து நியூக்ளியஸை விட்டு வெளியே சைட்டோபிளாசமுக்கு வந்து அங்கே இருக்கிற ரைபோசோமுக்கு போய் பைண்ட் ஆகும், அப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் ஆகும். பட் ப்ரோகேரியட்டில் பாதி எம்ஆர்என்ஏ வரும்போதே நடந்துடும். சரிங்களா? ஸோ இப்போது யூகேரியட் பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 இருக்குது. அப்போது ஒவ்வொரு ஆர்என்ஏ பாலிமரேஸும் விதவிதமான ஆர்என்ஏவை கொடுக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரு தனி ஷீட்டில், ரொம்ப முக்கியம். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 வந்து rRNA 28S 18S 5.8S கொடுக்கும். ஸோ அதில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் 1 பார்த்துட்டிங்களா? பிகாஸ் rRNAல நிறைய டைப் இருக்குது. இந்த rRNA தான் ரைபோசோமுக்கு போகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 தான் நமக்கான எம்ஆர்என்ஏ கொடுக்கும். அதுவும் எப்படி வரும் அப்படின்னா HNRNA ஃபார்மேட்டில் வரும். ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஆர்என்ஏவோட ப்ரீகர்சர், எம்ஆர்என்ஏவுடைய ப்ரீகர்சர். மெசஞ்சர் ஆர்என்ஏ தான் நமக்கு தேவை. அந்த எம்ஆர்என்ஏவுடைய ப்ரீகர்சர் தான் யார் அப்படின்னா இந்த HNRNA அப்படிங்கிறது. ஸோ இப்போ ப்ரீகர்சர் அப்படிங்கும் பொழுது அதில் அந்த ப்ரீகர்சர் ஆஃப் எம்ஆர்என்ஏல if you look at the mRNA, அதில் கோடிங் சீக்வன்ஸு, நான் கோடிங் சீக்வன்ஸு, கோடிங் சீக்வன்ஸு, நான் கோடிங் சீக்வன்ஸுன்னு இருக்கும். அப்போ அந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு HNRNA, நான் கோடிங் சீக்வன்ஸை ரிமூவ் பண்ணோன்னே தான் உங்களுக்கு மெச்சூர் எம்ஆர்என்ஏ வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது HNRNA தான், ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ சொல்லுவாங்க. அது வந்து ப்ரீகர்சர் ஆஃப் எம்ஆர்என்ஏ. நான் கோடிங்கை ரிமூவ் பண்ணியாச்சு தான் மெச்சூர் எம்ஆர்என்ஏ வரும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் 3 பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏ கொடுக்கும். இவங்க தான் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை ரைபோசோமுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ அதெல்லாம் சேர்த்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் ஆர்ஆர்என்ஏலையே 5S rRNA இவன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் SNRNA அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்மால் நியூக்ளியர் ஆர்என்ஏ. ஸோ அதை கொடுக்குறது இவங்க தான். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ப்ராசஸிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கணும் யூகேரியட் பொறுத்த வரைக்கும். ரைட்டா? அதில் இருக்கக்கூடிய அந்த ஏன் யூகேரியட்டுக்கு மட்டும் பண்ணோம் அப்படின்னா யூகேரியட்டில் தான் இந்த மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸானுங்கிறது கோடிங் சீக்வன்ஸு, அது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறது. இன்ட்ரான் வந்துட்டு நான் கோடிங், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வச்சுருக்காது, ஜஸ்ட் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மைனிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. அப்போது ப்ராப்பர் ப்ரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது. ப்ரோகேரியட்டில் இந்த மாதிரி இன்ட்ரான்ஸ்லாம் வராது. சரிங்களா? அதனால் அதுக்கு ஸ்ப்ளைசிங் பண்ண தேவையில்ல. ஸோ ப்ராசஸிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ கேன் சே கேப்பிங் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இங்கே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்குது HNRNA. அதை நீங்கள் மெச்சுரேஷன் பண்ண பிறகு தான் மெச்சூர் எம்ஆர்என்ஏ வரும். ஸோ ஃபஸ்ட்டு கேப்பிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐ கேன் சே மெத்தைல் குவானோ ட்ரைஃபாஸ்பேட் ஆட் பண்ணுவாங்க. ஐ கேன் சே மெத்தைல் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட், மெத்தைல் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த கேப்பிங் அப்படிங்கிறது போடும்போது அந்த பர்டிகுலர் HNRNAக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஆக்சுவலாக அது சேஃபும் கூட. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே டெய்லிங்கு. ரைட்டா? என்ன பண்ணுறாங்க? டெய்லிங்கு. அப்போது 3' எண்டில் டெய்லில் வந்துட்டு என்ன போடுவாங்க அப்படின்னா ஐ கேன் சே ஆக்சுவலி கேப்பிங் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ளைசிங் நடக்கும், அப்புறம் தான் டெய்லிங்கு. ஸோ இதில் ஸ்ப்ளைசிங்னா ஒன்றும் இல்லை, இன்ட்ரான்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது, அதான் ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்ஸு. புரியுதா? ஸோ இங்கே தான் நம்ம படித்த அந்த SNRNA வரும், ஸ்ப்ளைசியோசோம் வரும். இதெல்லாம் இந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணி விட்றோம், இந்த பர்டிகுலர் இன்ட்ரானை மட்டும் ரிமூவ் பண்ணி இப்படி பிரித்து வெளியே தள்ளி விட்றோம். சரியா? புரியுதா? அதுக்கப்புறம் டெய்லிங் பொறுத்த வரைக்கும் பாலி அடினைலேஷன் பண்ணுவாங்க. பாலி அடினைலேஷன். அப்போ 200 to 300 அடினைலேட் ரெசிடியூஸை ஆட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல A ஃபார் அடினைலேட்டு. அப்போது பாலி அடினைலேட் அப்படின்னா வாட் இஸ் அடினைலேட்டு? அடினைலிக் ஆசிட் தான் அப்படி சொல்கிறாங்க. வாட் இஸ் அடினைலிக் ஆசிடு? நம்ம படிக்கிறோம்ல, நியூக்ளியோடைடு. அப்போது ஸ்பெஷலாக வந்துட்டு ரைபோஸ் சுகரு, நைட்ரஜனஸ் பேஸு ப்ளஸ் ஒரு ஃபாஸ்பேட், இதை தான் நியூக்ளியோடைட் சொல்கிறோம். இதே டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்குதுன்னா டிஆக்சி நியூக்ளியோடைட் சொல்லணும். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு பாலி அடினைலேட்டா. அப்போது உங்களுடைய அடினைன் நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், ரைபோ சுகர் இருக்கும், ஒரு ஃபாஸ்போட் இருக்கும், அதான் அடினைலிக் ஆசிட் அப்படிங்கிறது. டிஆக்சி அடினைலிக் ஆசிட்னா இங்கே டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். அப்போ அடினைலேட் அப்படின்னா அடினைலிக் ஆசிட் உங்களுடைய ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைடு தான் அது. சரிங்களா? அடினைன் நைட்ரஜனஸ் பேஸு, டிஆக்சி ரைபோ சுகரு, ஒரு ஃபாஸ்பேட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு 200-300 இங்கே எண்டில் ஆட் பண்ணிடுவாங்க. 200லேருந்து 300 எண்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராசஸிங் பண்ணும்போது இந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு ஆர்என்ஏல ரைபோசோமுக்கு போய் டிரான்ஸ்லேஷன் ஆகும்போது நல்லா ஸ்மூத்தாக அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு மெச்சூர் எம்ஆர்என்ஏ வந்துருச்சு. இது நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசத்துக்கு போகும். அங்கே போய் தான் அங்கே என்ன ஆகும், டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுதான் ஜெனடிக் கோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஹோப்பு டிரான்ஸ்கிரிப்ஷன் கிளியர்னு நினைக்கிறேன். ஜெனடிக் கோடு பொறுத்த வரைக்கும் ட்ரிப்ளெட் கோடு.
அப்போ உங்களுக்கு mRNA என்ன இருக்குது, ஃபுல்லாக நியூக்ளியோடைட்ஸாக இருக்குதா, கரெக்டாக. ஸோ அப்போ 3 நியூக்ளியோடைட் சேர்ந்தது ஒரு கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ட்ரிப்ளெட் கோடு. ஸோ அப்போ ஒரு நியூக்ளியோடைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐ கேன் சே ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கும், இன்னொரு இதில் இன்னொன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் G, இதில் U, இதில் C இது இருக்கும். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ஒரு கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ட்ரிப்ளெட் கோடு. இது மாதிரி 64 கோடான் இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ மொத்தம் இந்த 64 கோடான் பார்த்திங்க அப்படின்னா ஐ கேன் சே 61 வந்துட்டு அமினோ ஆசிடை கொடுக்கும். அதாவது என்ன சொல்லலாம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 3 நியூக்ளியோடைடு, இப்போ லெட்ஸ் சே GU இல்லை G இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்துட்டு ஒரு அமினோ ஆசிடுக்கான இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கோம். ஸோ அமினோ ஆசிடை கொடுக்கும், ரைட். அப்போ 64ல் ஒரு 3 வந்துட்டு ஸ்டாப் கோடான். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஐ கேன் சே UAA, UAG, UGA இதெல்லாம் ஸ்டாப் கோடான். அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும், ரைட். ஸோ பாருங்கள், கோடான் அப்படிங்கிறது டீஜென்ரேட். அப்போனா என்ன அர்த்தம், சேம் அமினோ ஆசிடுக்கு மல்டிபிள் கோடான்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா செரைன், அதுக்கு UCU வரும், UCC வரும், UCA வரும். இப்போ ஒரே அமினோ ஆசிடுக்கு மோர் தென் 1 கோடான் வரது தான் டீஜென்ரேட் கோடான் அப்படிங்கிறது. அப்போ ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது இட் இஸ் டீஜென்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, புரியுதா. அடுத்து கண்டினியூஸ் தான் கண்டினியூஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோடான்ஸ்க்கு பிட்வீனில் வந்துட்டு எந்த ஒரு பங்க்சுவேஷனும் இருக்காது, சரியா. தேர் won't be any பங்க்சுவேஷனு. ஸோ அப்போ இதில் GUA அப்புறமா வந்துட்டு CA அப்புறம் C அப்படின்னு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், ரைட். அப்புறம் இது வந்து யூனிவர்சலு. அப்போது பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹியூமனாக இருந்தாலும் சரி, இல்லை மங்கியாக இருந்தாலும் சரி, எல்லா ஆர்கனிசத்துக்கும் இங்கே நம்ம பார்க்குற மாதிரி UCUனா செரைன் தான் கொடுக்கும், UACனா டைரோசின் தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் அமினோ ஆசிட்ஸ். ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸை கொடுக்குது, சரியா. ஸோ ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் AUG பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் கோடான்னு சொல்லுவாங்க. மெத்தியோனைன் அப்படின்ற அமினோ ஆசிடை கொடுக்கும். அப்போ இதுதான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும், சரியா. ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். இதில் ஒரு சில முக்கியமான அமினோ ஆசிடு என்ன கோடான் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AUGக்கு வந்துட்டு மெத்தியோனைன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு சிலத்துக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே தேவையில்லை, ரைட்டா. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணுன்னா அப்படி கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணாலே 2-3 மனசில் ஞாபகம் வந்துடும், சரிங்களா. ஸோ அப்போ மியூட்டேஷனை பற்றி பேசலாம். ஸோ அப்போ உங்களுக்கு மியூட்டேஷன் அப்படிங்கிறது டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸு, அதில் வந்துட்டு பாதிப்பாகிறது, மிஸ்டேக் வருது, அதான் மியூட்டேஷனு. ஸோ அதில் பாயிண்ட் மியூட்டேஷன்னா அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் பேஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிறது அல்லது டெலீட் ஆகிறது, ஆட் ஆகிறது. அப்போ அதுதான் வந்து சிக்கிள் செல் அனிமியான்னு சொல்லுவாங்க. அதில் குளூட்டமிக் அப்படிங்கிறது இடத்துல ஐ கேன் சே பிஃபோர் தட் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னா நம்ம ஆர்பிசியில் இருக்க ஹீமோக்ளோபினில் இருக்கிற பீட்டா குளோபின் செயின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் செயினில் 6வது பொசிஷனில் யூஸ்வலாக குளூட்டமேட் இருக்கணும். பட் அதுக்கு பதிலாக வேலைன் வந்துடும், சரியா. ஏன் வந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது செட் ஆஃப் அமினோ ஆசிடு, இது ஃபார்மேஷன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி mRNA அப்படிங்கிறது வந்திருக்கணும். அப்போ அந்த mRNA இருக்கக்கூடிய அந்த கோடானில் ஒரு சிங்கிள் பேஸில் பிரச்சனை. இப்போ GAU CAG அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிங்கிள் பேஸு மாறி போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீனில் இருக்க 6வது அமினோ ஆசிட் மாறுறதுனால, ஓகே, குளூட்டமிக் தான் 6வது பொசிஷனில் இருக்கணும். பட் அதுக்கு பதிலாக குளூட்டமேட்டு பதிலாக வேலின் வந்துருச்சு. அதனால் அந்த ப்ரோட்டீனே ஒரு மாதிரி மாடிஃபை ஆகி அந்த ஆர்பிசி வந்து நார்மலாக இப்படி இருக்க வேண்டிய ஆர்பிசி வந்துட்டு ஒரு மாதிரி சிக்கிள் ஷேப்புக்கு மாறி போச்சு. அதனால் ப்ராப்பராக ஆக்சிஜனை கேரி பண்ண முடியல, ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பேஸோ இல்லை 2 பேஸோ உங்களுக்கு என்ன ஆகும், இன்சர்ஷனோ இல்லை டெலிஷனோ ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரேமே ஷிஃப்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஐ கேன் சே இப்படி GAGUACCACன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மட்டும் டெலீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், அந்த ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகும். GAG இருந்துச்சா, இப்போது UACக்கு பதிலாக ACCயாக மாறிடும். ஓகே, முன்னாடி என்ன இருந்துச்சு, UAC தான் இருந்துச்சு. இப்போ டெலிட் ஆனதுனால ACCயாக மாறிடும். இப்போ இதுவே இன்சர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு G வந்து இன்சர்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இது ஆஸ் யூஷுவல் GAG, இப்போ GUAவாக மாறிடும். ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, UAC தான் இருந்துச்சு. இப்போ GUAவாக மாறிடும். 1 அல்லது 2 இன்சர்ட்டோ டெலிட்டோ ஆனாலோ அந்த ஃப்ரேம் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஆனால் 3 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த ஃப்ரேமை ரீஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து 1 2 போட்டேன், அதனால் உங்களுக்கு 1 தான் போட்டேன். 1 ஆடோ டெலிட்டோ பண்ணால் அல்லது 2 ஆடோ டெலிட்டோ பண்ணால் ஃப்ரேமே டிஸ்டர்ப் ஆயிரும். இப்போ நான் 3 பண்ணுறேன் பாருங்களேன், அதே தான் போடுறேன், சரியா. ஐம் புட்டிங் த சேம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 பேஸை இங்கே வந்துட்டு ஆட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு
CUG போடுறேன்னா இப்போ என்னாச்சு, வாட் ஹேப்பண்டு, ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே தான் இருக்குது பாருங்களேன். அந்த ஆட் ஆன இடம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரியே GAG UAC CAC இருக்கா, GAG வந்துடுச்சு. இந்த இடம் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மிச்சதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, UAC CAC. சரியா? அப்போ 3 அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல ஆடோ டெலிஷன் ஆனாலும் ஃப்ரேம் வந்துட்டு திருப்பி ரீஸ்டோர் ஆகிடும். புரியுதா? லெட் அஸ் டாக் அபௌட் tRNA. இப்போ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அமினோ ஆசிடை ரைபோசோம் கொண்டு வருவாங்க. அப்போது ரைபோசோம் என்ன பண்ணும், mRNAவை வாசித்து tRNA கொண்டு வர அமினோ ஆசிடை வச்சு அமினோ ஆசிடை சேர்த்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஷேப் வந்து க்ளோவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதில் ஆன்டிகோடான் லூப் இருக்கும். இதுதான் mRNA, ரைட்டா? அதில் கோடான் இருக்குது. ஓகே, இது tRNA, அதில் ஆன்டிகோடான் இருக்கும், கோடானுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இப்போ கோடானில் AGUனா ஆன்டிகோடானில் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏக்கு காம்ப்ளிமெண்ட்ரி என்னது T, ஆனால் இது RNA, ஸோ U இருக்கும். புரியுதா? Gக்கு C, திருப்பி Uக்கு A, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது செரைன், இது டைரோசின், அந்த மாதிரி. இஸ் இட் கிளியர் எவ்ரிபாடி? உங்கள் ஜெனட்டிக் கோடில் இதை தான் கொடுத்துருப்பாங்க, mRNAல இருக்கிற ஜெனட்டிக் கோடை தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ AGU வந்துட்டு செரைனை கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், AGU எங்கே இருக்குது, AGU பாருங்கள், செரைனை கொடுக்குது. தெரியுதா? அப்போது இப்படி தான் கான்செப்ட், இதுதான் ஒர்க் ஆகுது. அப்போது ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிடை இதை அப்படி வச்சு அது கொண்டு வரும். அப்போது mRNAவை வாசித்து என்ன ஆன்டிகோடான் கோடான் காம்ப்ளிமெண்ட்ரி வச்சு என்ன பண்ணிக்கோ, mRNA வாசித்து அந்த அமினோ ஆசிடை ரைபோசோமுக்கு கொண்டு வருது. ரைட்டாக? 61 டிஃப்ரெண்ட் tRNA ஃபார் டிஃப்ரெண்ட் கோடான்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல 61 டிஃப்ரெண்ட் tRNA இருக்கும் ஃபார் டிஃப்ரெண்ட் கோடான்ஸுக்கு. சாரி, 61 tRNAலாம் கிடையாது, ஆக்சுவலி 61 கோடான். சரியா? 61 கோடானு. அப்போது 61 கோடான் வந்துட்டு இன்னும் இட் வில் கோடு ஃபார் அமினோ ஆசிடு. ஒரு 3 கோடான் வந்து ஸ்டாப் கோடானு, மொத்தத்துக்கு வந்துட்டு 64 கோடான் வந்துட்டு வரும். புரியுதா? ஸோ அப்போது 61 tRNAலாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 50 tRNA தான் யூகேரியட்ஸில் மோஸ்ட்லி வரும். அப்போது ஏன் அப்படி வருது அப்படிங்கிறத அந்த வாபிள் ஹைப்போதசிஸ் சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் லெவலில் படிப்பீங்க, ரைட்டா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் கோடானுக்கு tRNA வருது. அப்போ ஐ கேன் சே இந்த tRNA செரைனை கொண்டு வருது, இன்னொரு tRNA டைரோசினை கொண்டு வரும். சரியா? அப்போ 61 கோடானுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், 61 கோடானும் இந்த மாதிரி கவனிங்க, இது மாதிரி 61 டைப்பில் கோடான் இருக்குது. புரியுதா? கிளியராக 61 டைப்பில் கோடான் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு அந்த tRNA வந்துட்டு ஆக்சுவலி வருது. ரைட்டா? ஸோ அப்போ 61 டிஃப்ரெண்ட் tRNA வராது, லெஸ் தென் 61 தான் வரும், ஒரு 50 கிட்ட தான் வரும். அதான் வந்து வாபிள் ஹைப்போதசிஸ், அது காலேஜ் லெவலில் படிப்பீங்க. அப்போ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ லெட்ஸ் டாக் அபௌட் ட்ரான்ஸ்லேஷன், எப்படி ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியேஷன், ரைபோசோம் வந்து mRNAவை பைண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு mRNAல AUG இருக்கும், இனிஷியேட்டர் tRNA வரும். ஸோ இப்போ பாருங்கள், ரைபோசோம் இதான் mRNA பைண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு AUG இருக்கும், இந்த இமேஜில் AUG இல்லை, ரைட்? அப்போது AUGக்கு பைண்ட் ஆகிற அந்த tRNAக்கு பேர் இனிஷியேட்டர் tRNA. அப்போ அது மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடை கொண்டு வரும். இந்த இமேஜில் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் எப்பயுமே மெத்தியோனைன், இங்கே இருக்க ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் மெத்தியோனைன் தான் இருக்கும். அப்புறம் எலாங்கேஷன், tRNA அப்படியே இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸை ரைபோசோமுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். கொண்டு வந்துட்டு அமினோ ஆசிடை இங்கே கொடுத்துரும். அப்போ அமினோ ஆசிட் இடையில பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அப்புறம் tRNA கிளம்பிடும். சரியா? அப்போது tRNA அமினோ ஆசிடை கொண்டு வருது, பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. டெர்மினேஷனுங்கும் போது ஃபைனலாக ஸ்டாப் கோடான் ரீச் ஆயிரும், பாலிபெப்டைட் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கோடான் வந்துட்டு இருக்கும். இந்த இமேஜ் கொஞ்சம் கிளியராக இல்லை, அல்லது கொஞ்சம் மாறி இருக்குது. எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கோடான் இருக்கும். ஸோ இப்போ ரைபோசோம் ஸ்டாப் கோடானை ரீட் பண்ண உடனே டெர்மினேஷன் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா ஸ்டாப் கோடானுக்குன்னு ஒரு tRNA கிடையாது, ஸ்டார்ட் கோடானுக்கு tRNA இருக்குது, AUGக்கு tRNA இருக்குது. இப்போ இதை ரீட் பண்ணோடனே ஸ்டாப் ஆயிரும், டெர்மினேஷன் ஆயிரும். சரியா? இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னதுன்னா, ரைபோசோமுக்கு உங்களுக்கு இங்கே லார்ஜ் சப்யூனிட், கீழே ஸ்மால் சப்யூனிட் இருக்கும், ரைட்டா? அப்போ இது வந்து ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பாண்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸுக்கு. அப்போ UTRன்னு இருக்கும், அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடியும் ஸ்டாப் கோடானுக்கு அப்புறமும் இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கோடானுக்கு, இங்கே ஸ்டார்ட் கோடானே தப்பாக இருக்குது, பட் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி UTR இருக்கும், அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜனு. சரியா? இங்கே பின்னாடியும் இருக்கும் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜனு. எதுக்கு அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸஸ் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கவர் மாதிரி, எண்டிங்கில் ஒரு கவர் மாதிரி இது இருக்கும், இதில் டிரான்ஸ்லேஷன் எதுவும் ஆகாது. அப்புறம் பாருங்கள், சென்ட்ரல் டாக்மா அப்படின்னா என்னது? அப்போ டிஎன்ஏலேருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி mRNA வரும், mRNAலேருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகி ப்ரோட்டீன் வரும். இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் பயாலஜி. ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். சரியா? tRNA வருது, அமினோ ஆசிடை கொடுக்குது, பாண்டு ஃபார்ம் ஆகுது, பெப்டைடு பாண்டு, tRNA கிளம்புது, டெர்மினேஷன். அப்போ ஸ்டாப் கோடான் வந்தோடனே டெர்மினேஷன் முடிஞ்சிடும். சரியா? லெட் அஸ் டாக் அபௌட் ஜீன் ரெகுலேஷன். ஜீன் ரெகுலேஷனுங்கிறது உங்களுக்கு ப்ரோகேரட்லேயும் வரும், யூகேரட்லேயும் வரும். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு ப்ரோகேரட் பற்றி தான் பேசுவோம். உங்கள் புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னா யூகேரட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் ஐ கேன் சே ஜீன் ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் ஜீன் ரெகுலேஷன்? அப்போ